ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்க ஜீவிகா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு வந்து நல்லா தைக்க தெரியும். ஆனா கஸ்டமர்ஸ் நெறைய வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி கஸ்டமர் கிட்ட பேசி அவங்கள எப்படி கவர் பண்ணி, நம்மகிட்ட ரெகுலரா துணி குடிக்க வைக்கிறது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த தான் நம்ம எக்ஸாம்பிளா வந்து சொல்லி உங்களுக்கு சொல்லப்போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க தெப்பாங்க. அவங்க வந்து எப்படியும் ஒரு 4 வருஷமா என்கிட்ட தான் தெச்சுக்கிட்டு இருக்காங்க. தெச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இப்போ அவங்க பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கெல்லாம் கூட நான் தான் ஃபுல்லாவே தெச்சு குடுத்தேன். அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து கல்யாணத்துல வந்துட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்கே இந்த டிசைன்ஸ்லாம் யார்கிட்ட தெச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டதுக்கு அப்புறமா அவங்க சொல்லவும் அந்த மண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அவங்க சும்மா கேட்டுட்டு போலான்னு வந்தாங்க. வந்ததும் நான் இது மாரி எல்லாமே தெப்பேன். என்னென்னம்மா தெப்பீங்க? அவங்களோட பொண்ணு, பேத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. என்னம்மா தெப்பீங்க? எல்லாமே தெச்சு குடுப்பீங்களா? எங்க பொண்ணுக்கெல்லாம் கூட தைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வயசான பாட்டி மாரி தான் இருப்பாங்க. நான் சொன்னேன், "எல்லாமே தெப்பேன்ம்மா. லேடீஸ் ஐட்டம். இப்போ வர்ற மாதிரி இந்த சாரீல இருக்கிற சாரிய வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அனார்கலி மாதிரி பெரிய கவுன் மாரி. லெஹங்கா மாதிரிலாம் கூட எல்லாமே தைப்பேன்ம்மா. அதேமாரி ப்ளவுஸும் என்ன மாடல் காமிக்கிறீங்களோ, அதே மாரி தச்சு குடுப்பேன்." அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுங்கன்னா, அவங்களுக்காக தான் ஒரு ப்ளவுஸ் குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு போனாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸு. இங்க பாருங்க 2, 3மே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான். 3 நார்மல் ப்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரிக்காக தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறாங்க. ஆனா அவங்க வயசானவங்கன்றதால இந்த மாரி மாடல் ப்ளவுஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்டர் மட்டும் எடுத்து இது கூட வச்சு குடுத்துருமா. இந்த பார்டர் மட்டும் எடுத்து கழுத்துக்கும், இடுப்புக்கும் வரா மாரி வச்சு குடுத்துருங்க. கைக்கும், இடுப்புக்கும் வரா மாரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. குடுத்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேத்தி ஒருத்தவங்களும் வந்தாங்க. அவங்க வந்து சும்மா ஒரு டாப் வந்து ஷோல்டர் மட்டும் புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க குடுத்துட்டு இந்த ப்ளவுஸ் குடுத்துட்டு அப்படியே அந்த ஷோல்டரும் புடிச்சிட்டு போலான்ட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க கூடவே, அவங்க பேத்தி. அவங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டயும் நான் அவங்க இருக்கும்போதே தான் இந்த பாட்டு கேட்கறதுக்காக நான் எல்லாமே சொன்னேன். இந்த மாரி சாரீலயே எல்லாமே மாத்தி தச்சு குடுப்போம்மா. நீங்க என்ன மாடல் காமிக்கிறீங்களோ ஃபோன்ல, அதே மாரி நானும் தச்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து, உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு, அவங்க பாட்டிகிட்ட உடனே கேட்டுருக்காங்க. "எனக்கு உங்க சாரீ எதுனா ஒண்ணு குடுங்க. கண்டிப்பா நான் தச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்டு, "இத பாருங்க இந்த சாரீ அவங்க பாட்டியோட சாரீ தான். இந்த சாரீ வந்து உடனே கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க." குடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அளவும் குடுத்துட்டு, மாடல்லாம் கூட காமிச்சுட்டாங்க. பஃப் ஸ்லீவ் வச்சு மேல இந்த பார்டர் வந்து மேல நெக் கிட்ட வரா மாரி அழகா வச்சுட்டு, ப்ளீட் வச்சுட்டு, ஹிப் பெல்ட்லாம் வச்சு தைக்கிற மாதிரி அளவு குடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு வந்து இந்த வாரம் ஒரு வெட்டிங் ஆர்டர் இருக்கிறதால, அடுத்த வாரத்துல தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கையோட பார்த்தீங்கன்னா, இதுக்கு லைனிங் என்னையே எடுத்துக்க சொல்ட்டாங்க. லைனிங் எடுக்கிறதுக்கு மட்டும் ரூ. 200 அட்வான்ஸ் குடுத்துட்டு, மிச்ச பேலன்ஸ் வந்து தெச்சுட்ட பிறகு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம தெச்சு குடுக்கறத பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அத பார்த்து ஒரு 4 கஸ்டமர் இப்ப வந்து இது இவங்களோடன்னு முடியாது. இவங்களோட பெங்களூர்ல இருக்கிற அவங்க பொண்ணு பேத்தி பேத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, லீவுக்கு தான் இப்போ மே மந்த் கண்டிப்பா வருவாங்க. இப்ப வந்து நம்ம தெச்சு குடுக்கறது, இந்த லெஹங்கா வந்து இப்போ லெஹங்கால இந்த லாங் கவுன் நம்ம தைக்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க போடும்போது கண்டிப்பா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பெங்களூர்ல இருக்காங்க அப்டின்னும்போது, கண்டிப்பா அங்க விட நம்ம இங்க ஸ்டிச்சிங் சார்ஜ் ரொம்ப கம்மியா தான் வாங்குவோம். ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தான் பண்ணி குடுக்க போறோம். இத பார்த்து கண்டிப்பா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் கண்டிப்பா வரும். இந்த மாரி நம்ம ஒருத்தவங்களுக்கு தைக்கிறத வச்சு நம்மளுக்கு அத பொறுத்து 4 கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பேசவும் செய்யணும் நல்லபடியா. இப்ப வர்றாங்கன்னா, நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அத மட்டும் கேட்டுட்டு, கம்முனு நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு அனுப்பிட்டு இருக்கலாம். அப்டி இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். நம்ப வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ராங்கா பேச பழகணும். அவங்ககிட்ட வந்து நம்ம ரெகுலரா நார்மலா பேசுற மாதிரி பேசி, "எப்படிம்மா இருக்கீங்க?" அந்த மாரிலாம் நம்ப "எங்க இருக்கீங்க? இவ்வளோ நாள் பார்க்கல." அது மாரிலாம் நம்ம பேசி அவங்கள நல்லா கவர் பண்ணி, அவங்களே நம்மள கேட்குற மாரி ஆயிடும். "என்னம்மா வேற என்னம்மா தைப்பீங்க?" அப்படின்ற மாரி அவங்க கேட்கும்போது, நம்ம எல்லாமே தைச்சதையும் நம்ம ஃபோட்டோ வச்சிருந்தோம்னா, தைச்சு இந்த ஃபோட்டோஸும் காமிக்கலாம். அதே சமயம் நல்லபடியா, "இதெல்லாம் தைச்சிருக்கேம்மா, இதெல்லாம் தைப்பேம்மா. நீங்க என்ன மாடல் காமிக்கிறீங்களோ தைப்பேன்." அப்படின்னு நான் வந்து
நல்லா ஃப்ராங்க்கா அவங்க என்கிட்ட பேசுனாங்க. நானும் அதே மாரி பேசி, அது மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு ஆர்டரோட நிக்க போறதில்ல. அடுத்தடுத்து ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாரி நீங்களும் வந்து நம்ப செய்ற வேலைய வந்து நம்ப நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நம்பளால முடியும். எந்த ட்ரெஸ் குடுத்தாலும், இப்ப அவங்க குடுக்குறாங்க அப்டின்னும்போது, நம்மளுக்கு இது தெரியாது அப்டின்னும்போதும், அவங்க எதிர்க்க வந்து நம்ப அத காமிக்கவே கூடாது. இதுதானம்மா, சரி நான் ட்ரை பண்ணி தச்சு வைக்கிறேம்மா. நான் அதாவது நம்ம ட்ரை பண்றோம் அப்டின்னு கூட அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா, அவங்க வந்து ஒரு டவுட் பட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட புதுசா ஏதாவது ஒரு மாடல் தைக்கணும் அப்டின்னும்போது, நம்மகிட்ட குடுக்கறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. அதனாலயே நம்ம என்ன பண்ணணும், அவங்க இருக்கும்போது, இதானம்மா தச்சுர்றேன் அப்டின்னு நம்ப சொல்லிட்டு, நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாடல் வேணும்னாலும் நம்மளுக்கு YouTubeல சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பா கெடைச்சிடுது. நம்மளுக்கு கிடைக்காத மாடலே கிடையாது. எந்த மாடல் வேணும்னாலும் கிடைச்சிடுது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ப பயப்படாம, தயங்காம எந்த டிசைன் இருந்தாலும் நம்ம வாங்கி தைக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி நல்லா வளர்ந்திருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா, வெறும் ப்ளவுஸுக்கு மட்டும் தான் நான் கிளாஸ் போனேன். மத்தபடி இந்த சுடிதார்ஸு, அப்புறம் பட்டு பாவாடைங்க, இந்த லாங் கவுனு, ஃப்ராக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்லயும் கூட நம்ம இந்த மாரி நார்மல் 2 பை 2 ப்ளவுஸ் மட்டும் தான் ஒண்ணே ஒண்ணு தைக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தாங்க கிளாஸ்ல. அதுவுமே எனக்கு சரியா வரல. நம்ப ஃபோன பார்த்து தான், இந்த YouTubeஅ பார்த்து தான் நம்ம வந்து நெறைய எவ்வளவோ இருக்கு. இத நல்லபடியா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ம். ம். அதனால கெட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுலருந்து நம்ம லைஃப்‌க்கு தேவையானத மட்டும் நம்ப எடுத்துக்கணும். இதே மாரி நீங்க வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா, அவங்கள வந்து நல்லபடியா நம்ப பேசி அவங்கள மரியாதை குடுத்த மாதிரி அவங்க வந்ததும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நீங்க இப்ப ஸ்டிட்ச் பண்றீங்க, மிஷின் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னும்போது கூட சரி, பக்கத்துல வந்து ஒரு சேர் வந்து எப்பவுமே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா, அவங்க வெயில்ல நடந்து வருவாங்க. உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, அதுக்கப்புறமா அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு, அப்புறமா நம்ம என்ன வேணும் அப்படின்றத கேட்டு, அவங்க குடுக்கறத வாங்கி நம்ம கரெக்ட்டா பேர் எழுதி அவங்க எதிர்க்கவே வந்து நம்ம அந்த பேக்ல வந்து பேர் எழுதி அழகா முடிச்சு போட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவால்ல. இந்த மாரி இவங்க பேர் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மிக்ஸ் ஆவாது அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துரும். அதே மாரி அவங்க அதுல வந்து எதனா குறைலாம் சொல்றாங்க. இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணுமா, இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னும்போது, நம்ம வந்து ஒரு பேப்பர்ல அழகா அந்த மாரி வந்து நம்ம எழுதி அவங்க இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர்ல எதனா ஒண்ணு வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்களோ, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி, அவங்க பேக் உள்ளயே நம்ப எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா, நம்ம எடுத்து கட் பண்ணும்போது அத பார்த்து ஏன்னா எப்படியும் நம்மளுக்கு வந்து மறந்துரும். இப்போ இன்னைக்கு குடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கே அத வந்து தைக்க மாட்டோம். எப்படியும் ஒரு 1 வாரம் அப்படி கழிச்சு நம்ம எடுக்கும்போது, அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றது நம்மளுக்கு மறந்துரும். ஒரு சிலது ஹைட்ட குறைக்கணும், ஹைட்ட கூட்டணும், லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, நெக் வந்து கொஞ்சம் மேல தூக்க சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் மேல நோக்கி ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இதுவே இறக்க சொல்லியிருந்தாங்கன்னா, கீழ நோக்கி ஏரோ மார்க் பண்ணிட்டு, எவ்வளோ தூரம் தூக்கணுமோ அத வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாரி வந்து நம்ப இந்த மாரி விஷயத்த வந்து இந்த அளவு ப்ளவுஸ்லயே நம்ம குறிச்சுக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில குறிக்க முடியாத அளவுக்கு எதனா ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டர் கழண்டு போறது, இந்த மாரிலாம் சொல்லும்போது, நம்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சுக்கணும். இந்த மாரி உங்களுக்கு இந்த மாரி சின்னதா டைரி இல்ல அப்டின்னும்போது கூட ஏதாவது ஒரு கேலண்டர் ஷீட்டு அந்த மாரி இருக்கும்போது, அத வச்சு நம்ம அழகா நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நோட் பண்ணி நம்ம அவங்க பேக்குள்ளேயே வச்சுட்டோம்னா, நம்ப வந்து அவங்கள எடுத்து கட் பண்ணும்போது எந்த தப்பும் இல்லாம, அந்த கரெக்ஷனும் சரி பண்ணி நம்ம தச்சு குடுக்கும்போது, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓட போகும்போது, அவங்க நம்மளுக்கு ஒரு 4 கஸ்டமர புடிச்சிட்டு வந்து குடுப்பாங்க. இந்த மாரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணணும் நம்ம பிசினஸ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். இந்த மாரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.